ஹலோ லேர்னர்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்லின்ஸ் அல்காரிதம். ஸோ பிரிம்ஸ் அல்காரிதம், கிறிஸ்கால்ஸ் அல்காரிதம் மாதிரியே சொல்லின்ஸ் அல்காரிதமும் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ புருவ்காஸ் அல்காரிதம் அப்படின்றது தான் இதோட ஒரிஜினல் நேம். ஒட்டாக்கர் புருவ்கா அப்படின்றவர் வந்து இந்த அல்காரிதமை வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக 1926ல் ஸோ எலக்ட்ரிக்கல் கிரிட் ரூட்டிங் இந்த இபிக்குக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வயரிங் போகுது இல்லையா, அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் கிரிட் ரூட்டிங்காக இந்த அல்காரிதமை வந்து ஒட்டாக்கர் புருவ்கா வந்து 1926ல் வந்து டெவலப் பண்ணார். இதுதான் ஃபஸ்ட்டு அல்காரிதம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு டெவலப் பண்ணதில் இதான் வந்து ஃபஸ்ட்டு அல்காரிதம். இது வந்து கிரீடி அல்காரிதம். ஆனால் வந்து எப்போவுமே வந்து இது கம்ப்யூட்டிங் அந்த லாங்குவேஜஸில் வந்து இதை வந்து சொலின்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சொலின்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்கலாக வந்து கிறிஸ்கால்ஸ் அல்காரிதம் அண்ட் பிரிம்ஸ் அல்காரிதமுடைய ஒரு காம்பினேஷன். ஸோ அந்த ரெண்டு அல்காரிதமோட ஸ்டெப்ஸும் வந்து மிங்கிள் ஆன மாதிரி இந்த அல்காரிதம் இருக்கும். ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது. ஸோ இந்த அல்காரிதமோட ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த அல்காரிதம் வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால் கிராஃபில் இருந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கிராஃபோட கான்செப்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், ஒரு வெர்டெக்ஸ்னா என்ன, எட்ஜ்னா என்ன, அதே மாதிரி வெயிட்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப், பாத், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கிறிஸ்கால்ஸ் அல்காரிதம் வீடியோ அதுக்கு அடுத்து உள்ளது, அதையும் வந்து பாருங்கள். ஸோ ஃபாரஸ்ட் வந்து என்ன அப்படின்றது கிறிஸ்கால்ஸ் அல்காரிதம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்னா உள்ளே வந்து நிறையா ட்ரீ இருக்கும். ஸோ ட்ரீ அப்படின்றது ஒரு வெர்டெக்ஸும் இருக்கலாம், 2 வெர்டெக்ஸும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் நிறையா ட்ரீஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம ஒமிட் பண்ணாலும் ஒமிட் பண்ணிடலாம். ஆனால் இது நம்ம இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கிரியேட் அ ஃபாரஸ்ட் இன் சச் எ வே தட் ஈச் கிராஃப் இஸ் எ செப்பரேட் ட்ரீ. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதில் வந்து ஒவ்வொரு கிராஃபும் ஒரு செப்பரேட் ட்ரீயாக வந்து உள்ளே இருக்கணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படி வந்து கிறிஸ்கால்ஸ் அல்காரிதமில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பும் கிறிஸ்கால்ஸ் அல்காரிதமில் இருந்த மாதிரி, ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச். கிறிஸ்கால் அல்காரிதமில் கிரியேட் எ ப்ரியாரிட்டி கியூன்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ சாலின்ஸ் அல்காரிதமில் கிரியேட் எ லிஸ்ட் கியூன்ற பேரில் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கியூ அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டெலிட் பண்ணணும், ரியரில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆனால் வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இன்பிட்வீனில் கூட ஆட் அண்ட் டெலிட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து சாலின்ஸ் அல்காரிதமில் ப்ரியாரிட்டி கியூ கிடையாது, அது வந்து லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, எல்லா எட்ஜஸும் வந்து இருக்கணும். அந்த கிராஃபில் உள்ள எல்லா எட்ஜஸும் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கணும். ஸோ இது ஒன்று தான் செகண்ட் ஸ்டெப்பில் வித்தியாசம். அடுத்து வந்து ஒரு எம்டி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ அதில் வந்து நம்ம எட்ஜை வந்து இனிமேல் ஒவ்வொரு எட்ஜாக வந்து ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி எம்டியாக ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம கிரியேட் பண்ணிக்கிடணும். ஸோ அடுத்து வந்து மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டெப் 4 வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் இந்த ஸ்டெப் 4 ரிப்பீட் பண்ணணும். ஸோ ரிப்பீட் ஸ்டெப் 4 ஃபார் ஆல் வெர்டிசஸ். ஸோ இந்த ஸ்டெப் 4ல் என்ன இருக்குது, ஒரு எட்ஜை வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ்லேருந்து எத்தனை எட்ஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் வந்து மினிமம் எட்ஜ் எதுன்னு பார்க்கணும். சப்போஸ் வந்து ஏன்னுன்றது ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸாக இருந்துச்சுன்னா, அதுலேருந்து எந்தெந்த வெர்டெக்ஸ்க்கெல்லாம் எட்ஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த எட்ஜோட காஸ்ட்டை வச்சு மினிமம் எட்ஜ் எதுன்றதை பார்க்கணும். அந்த மினிமம் எட்ஜை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கியூவிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த லிஸ்ட்டு கியூவிலேருந்து மினிமம் எட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்கு ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு கிராஃபில் வந்து ABCDEFG அப்படின்னு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கோ அத்தனை வெர்டெக்ஸ்க்கும் இந்த ஸ்டெப் 4 ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது முடித்த பிறகு இந்த 2 ஸ்டெப்பும் வந்து சொலின்ஸ் அல்காரிதமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் உள்ளது கிறிஸ்கால் அல்காரிதம் மாதிரியே. ஸோ அடுத்து 5 and 6 வந்து ரிப்பீட் ஸ்டெப் 6 ஃபார் ஆல் ட்ரீஸ் எல்லா ட்ரீஸ்க்கும் நம்ம இந்த ஸ்டெப் 6 ரிப்பீட் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ட்ரீயை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீக்கு வந்து எட்ஜ் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதில் வந்து எது மினிமம் எட்ஜோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் ட்ரீ அண்ட் ஃபைண்ட் த மினிமம் எட்ஜ் கனெக்டிங் டு எனி அதர் ட்ரீ. இந்த ட்ரீலேருந்து வேறு ட்ரீக்கு கனெக்ட் பண்ணுற மினிமம் எட்ஜை வந்து சூஸ் பண்ணணும். இந்த எட்ஜையும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த 6 ஸ்டெப் தான் வந்து சொலின்ஸ் அல்காரிதம். இந்த 6 ஸ்டெப்பும் புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஸோ ஒரு கிராஃபோட எக்ஸாம்பிள் கிறிஸ்கால் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிஇஎஃப். ஸோ இதில் அந்த ஆறும் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஸோ அதை வந்து நம்ம எல்லா வெர்டெக்ஸையும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த எல்லா வெர்டெக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா எட்ஜையும் வந்து லிஸ்ட்டு ஒரு கியூ அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து எல்லா எட்ஜையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏடின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, இஎஃப். ஸோ ஏடி அப்படின்ற எட்ஜுக்கு வந்து வெயிட் வந்து 1 அதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து இஎஃப் அப்படின்ற எட்ஜ் இருக்குது, அதுக்கு வந்து வெயிட் 2. ஸோ வெயிட் ஆர்டர் படி இந்த எட்ஜஸ் எல்லாமே இருக்குது. இஎஃப் அப்படின்ற எட்ஜ் இருக்குது. ஸோ அடுத்து சிஇ அப்படின்றதுக்கு வெயிட் 3. இந்த மாதிரி எல்லா எட்ஜும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எம்டியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ அடுத்து வந்து இந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? மினிமம் எட்ஜை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் வேலையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெர்டெக்ஸ் ஏ முதல்ல இருக்கிற வெர்டெக்ஸ் வந்து ஏ தான். ஸோ வெர்டெக்ஸ் ஏக்கு வந்து நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ மினிமம் காஸ்ட் உள்ள எட்ஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ அதை நம்ம ஒரிஜினல் கிராஃபில் வந்து வெர்டெக்ஸ் ஏலேருந்து ஏக்கும் சிக்கும் எட்ஜ் இருக்குது, ஏக்கும் பிக்கும் எட்ஜ் இருக்குது, ஏக்கும் டிக்கும் எட்ஜ் இருக்குது. ஸோ அப்போ ஏன்ற வெர்டெக்ஸ்லேருந்து 3 வெர்டெக்ஸ்க்கு வந்து எட்ஜ் இருக்குது. ஸோ அதில் ஒரு எட்ஜோட காஸ்ட் ஏபியோட காஸ்ட் வந்து 7, ஏசிக்கு வந்து 6, ஏடிக்கு வந்து 1. ஸோ இந்த 3ல் 7, 6, 1ல் மினிமம் எட்ஜுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடி 1 அப்படின்றது தான் மினிமம் எட்ஜு. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணது வந்து ஏடி அப்படின்ற எட்ஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மினிமம் எம்எஸ்டியில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஏடி வந்து நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஏடி இந்த லிஸ்ட்டு கியூன்ற லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் ஏடியை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஏடிவை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டதுனால ஏடி அப்படின்ற ட்ரீ வந்து இப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ முதல்ல ஃபாரஸ்ட்டில் ஏபிசிடிஇஎஃப் எல்லாமே இருந்துச்சு, தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஏடி அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது, மீதி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ வெர்டெக்ஸ் ஏவிலேருந்து நம்ம மினிமம் எட்ஜை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபாரஸ்ட் லிஸ்ட்டு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து வெர்டெக்ஸ் பிக்கு இதே மாதிரி பண்ணணும். ஸோ வெர்டெக்ஸ் பிக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஸோ வெர்டெக்ஸ் பிக்கு நம்ம பண்ணும்போது பியிலேருந்து நம்ம வந்து அந்த ஒரிஜினலாக உள்ள அந்த ட்ரீயை பார்க்கணும். ஸோ ஒரிஜினலாக உள்ள அந்த ட்ரீயில் வந்து வெர்டெக்ஸ் பிக்கு இருந்து எங்கெல்லாம் வந்து எட்ஜ் இருக்குது. ஸோ ஏபின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, அதுக்கு 7 வெயிட்டு, பிசின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 8. ஸோ இப்போ இந்த 2 தான் வந்து வெர்டெக்ஸ் பியிலேருந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 7 அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ 7 சூஸ் பண்ணும்போது ஏபி அப்படின்ற எட்ஜை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏபி அப்படின்ற எட்ஜை வந்து நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் ஆட் பண்ணிட்டோம். ஏபியை கியூ லிஸ்ட்டில் இருந்து எடுத்துடுறோம். ஸோ இப்போ ஏபி நம்ம சூஸ் பண்ணியாச்சு, ஏற்கனவே ஏடி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து ஏபிடி அப்படின்ற ஒரு ட்ரீ இருக்குது. மீதி சிஇஎஃப் இதெல்லாமே வந்து தனித்தனி ட்ரீ. சி ஒரே ஒரு வெர்டெக்ஸ் இருந்தாலும் அது ட்ரீ தான். சின்றது தனி ட்ரீ, ஈன்றது தனி ட்ரீ. ஸோ இப்போ டோட்டலாக ஃபாரஸ்ட்டில் வந்து ஏபிடின்னு ஒரு ட்ரீ இருக்குது, சி தனி ட்ரீ, இ தனி ட்ரீ, எஃப் தனி ட்ரீ. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா 1ம் 7ம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக உள்ளது வெர்டெக்ஸ் சி. ஸோ வெர்டெக்ஸ் சிக்கு வந்து நம்ம ஒரிஜினல் கிராஃபில் பார்ப்போம். வெர்டெக்ஸ் சியிலேருந்து டிக்கு 5 காஸ்ட்டோட ஒரு எட்ஜ் இருக்குது. வெர்டெக்ஸ் சியிலேருந்து பிக்கு 8 காஸ்ட்டோட இருக்குது. வெர்டெக்ஸ் சியிலேருந்து ஏக்கு 6 காஸ்ட்டோட இருக்குது. வெர்டெக்ஸ் சியிலேருந்து இக்கு 3ன்ற ஒரு காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ 6, 8, 5, 3ன்னு பார்த்தோம்னா 3 தான் மினிமம். ஸோ அந்த சிஇ அப்படின்றது மினிமம். ஸோ இப்போ சிஇ அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். சிஇ அப்படின்றத மினிமம் எம்எஸ்டியில் ஆட் பண்ணிட்டோம். சிஇயை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு சியும் இயும் சேர்ந்து ஒரு ட்ரீ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சிஇ ஒரு ட்ரீ ஃபார்ம் ஆயிருக்கு. ஏபிடி அப்படின்றது ஒரு ஃபாரஸ்ட். இது ஒரு ட்ரீயாக இருக்குது சிஇ. ஸோ அப்போ இது ஒரு ட்ரீயாக இருக்குது. ஸோ சிஇன்றது இன்னொரு ட்ரீ, எஃப்ன்றது தனியாக ஒரு ட்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய வெர்டெக்ஸ் வந்து வெர்டெக்ஸ் டி. ஸோ வெர்டெக்ஸ் டிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெர்டெக்ஸ் டிலேருந்து இக்கு 4 காஸ்ட்டோடு இருக்குது, டிலேருந்து சிக்கு 5 காஸ்ட்டோடு இருக்குது, டிலேருந்து எஃப்க்கு 5 காஸ்ட்டோடு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம 4 வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்டெக்ஸ் 4 வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, டியிலேருந்து ஏக்கு 1 அப்படின்ற ஒன்று இருக்குது.
ஸோ இப்போ வந்து டிலேருந்து 1, 5, 4, 5. ஸோ அப்போ 1 நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏடி அப்படின்ற எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணுறது எட்ஜ் வந்து ஏடி. இது வந்து எம்எஸ் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்கு ஆட் பண்ணணும். ஏற்கனவே வந்து ஏடி வந்து நமக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல இருக்குது. ஸோ அதனால் அந்த கிராஃபும் நம்ம இந்த கிராஃபும் அதே தான் வரும். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் லிஸ்ட் எம்எஸ்டி இது எல்லாமே அதே தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஏடின்றது ஏற்கனவே இருந்த எட்ஜ் அதே தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். அடுத்ததாக வெர்டெக்ஸ் இயை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்டெக்ஸ் இயை சூஸ் பண்ணும்போது ஒரிஜினல் கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இஎஃப் வந்து காஸ்ட் 2, இடிக்கு வந்து காஸ்ட் 4, சிஇ இல்லை இசி அந்த சிஇக்கு வந்து காஸ்ட் 3. ஸோ இப்போ 3, 4, 2ல் நம்ம 2வை தான் சூஸ் பண்ணுறோம். இஎஃப் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம். ஸோ இஎஃப்ஐ சூஸ் பண்ணிட்டோம். இஎஃப்ஐ வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இஎஃப்ஐ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீ ஒன்று இருக்குது, ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரீ. ஸோ ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ இது வந்து ஏபிடி அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ அடுத்து சிஇஎஃப்னு ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரீஸும் வந்து இருக்குது. ஸோ வெர்டெக்ஸ் இயை பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வந்து இருந்த வெர்டெக்ஸ் எல்லாத்துலேயும் ஏபி டிஇ எல்லாமே சி எல்லாமே பார்த்தாச்சு. எஃப்ன்ற வெர்டெக்ஸை மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. ஸோ வெர்டெக்ஸ் எஃப்க்கு ஸோ வெர்டெக்ஸ் எஃப்ஐ பார்ப்போம். ஸோ வெர்டெக்ஸ் எஃப்க்கு வந்து இஎஃப்2 இருக்குது, டிஎஃப்5 இருக்குது. ஸோ இந்த பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த 2, 5 2 இருந்தாலும் இஎஃப் ஏற்கனவே இருந்தாலும் நம்ம மினிமமாக தான் சூஸ் பண்ணணும். அதனால் இஎஃப்ஐ தான் திரும்பவும் சூஸ் பண்ணுறோம். வெர்டெக்ஸ் எஃப் இஎஃப் திரும்பி சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதே ட்ரீ தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். நான் ப்ரீவியஸ் பேஜில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கேன். ஏடி, ஏபி, சிஇ, இஎஃப் இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது. அதே ட்ரீ அதே எஃப், கியூ, எம்எஸ்டி எல்லாமே இருக்கும். ஸோ இதோட எல்லா வெர்டெக்ஸும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்போ அல்காரிதமில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ எல்லா ஸ்டெப்புக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்பீட் ஸ்டெப் 6 ஃபார் ஆல் ட்ரீ. ஸ்டெப் 6ல் என்ன பண்ணுறோம், சூஸ் ட்ரீ அண்ட் ஃபைண்ட் தி மினிமம் எட்ஜ் கனெக்டிங் டு எனி அதர் ட்ரீ அண்ட் ஆட் டு எம்எஸ்டி. ஸோ இப்போ ஒரு ட்ரீயை நம்ம சூஸ் பண்ணிக்கிடணும். ஸோ அந்த ட்ரீலேருந்து இப்போ வந்து நமக்கு 2 ட்ரீ இருக்கு இல்லையா. ஸோ பிஏடி அப்படின்றது ஒரு ட்ரீ, சிஇஎஃப் இந்த 2 ட்ரீல ஒரு ட்ரீ சூஸ் பண்ணிக்கிடணும். அதுலேருந்து நமக்கு வந்து இன்னொரு ட்ரீ, இந்த ட்ரீயை கனெக்ட் பண்ணுறதுக்கு எது எட்ஜு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 8 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த 4 எட்ஜும் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 4 எட்ஜில் இருந்து நமக்கு மினிமம் எட்ஜ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 4ன்ற எட்ஜை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த 4ன்ற எட்ஜ் வந்து இலேருந்து டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு 4ன்ற எட்ஜ் இதைத்தான் வந்து நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை வந்து சூஸ் பண்ணுறோம். டிஇ அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இடி டிஇ இல்லை இடி அதான் வந்து 4. ஸோ இப்போ எல்லா வெர்டெக்ஸும் சேர்ந்து ஒரே ட்ரீயாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ கிறிஸ்கால்ஸ் அல்காரிதமில் ஃபைண்ட் பண்ணதும் இதே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ தான். ஸோ இந்த சொலின்ஸ் அல்காரிதம் அப்படின்றது ரொம்ப பழைய அல்காரிதம். இதுவும் கிரீடி அல்காரிதம். கிறிஸ்கால் அண்ட் பிரிம்ஸ் அல்காரிதமோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ.